வணக்கம். இன்றைக்கி திங்கட்கிழமை காலையில் மகா சிவராத்திரி அன்றைக்கி பார்த்திங்கன்னா நல்ல ஸ்னோ. அதான் ஒரு சின்ன வீலாக் பண்ணிடலான்னு சொல்லிட்டு திடீர்னு ஐடியா வந்துச்சு. இதுதான் என்னோடய முதல் வீலாக் வீட்டிலேருந்து பண்ணுறது. ஒரு ஸ்னோமேன் பண்ணிவிட்டு அப்படியே போய் காரமாக மிளகு குழம்பு எப்படி செய்யலாங்கிறத ரெசிப்பியாக போடலான்னு இருக்கிறேங்க. ஸ்னோ இந்த சீசன் முழுக்க வந்தாலும் பார்த்திங்கன்னா ஸ்னோ இந்த மாதிரி இருக்கும்போது மட்டும்தான் நம்மளால் ஸ்னோமேன் பண்ண முடியும். ஒன்று, ரெண்டாவது வெளியில் டெம்பரேச்சர் நல்லா இருந்தால் மட்டும்தான் வந்து இதெல்லாம் செய்ய முடியும். இன்றைக்கி எல்லாமே சேர்ந்து இருக்குது. நல்ல பவுடர் ஸ்னோவாகவும் இருக்குது, டெம்பரேச்சரும் நல்லா இருக்குது. இப்போ பெரிய ரவுண்டு பண்ணியாச்சு. அடுத்த சைஸ் உள்ளதை பண்ண போகிறோம். இப்போ ஸ்னோமேனோட உடம்பு பண்ணியாச்சு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா தலை பண்ண போகிறேன். ஸ்னோமேன் முகத்தை ரவுண்டாக கொண்டுட்டு வரதுக்கு தான் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். எப்படி வருதுன்னு பார்க்கலாம். ஸ்னோமேன் முகமும் செஞ்சாச்சு. இனிமேட்டு கண், காது, மூக்கு, வாயெல்லாம் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஸ்னோமேனுக்கு கண், பச்சை கண் அழகு ஸ்னோமேன். ஸ்னோமேனோட மூக்கு வந்து பார்த்திங்கன்னா கேரட்டில் கேரட்டு வெள்ளை ஸ்னோமேனுக்கு ஆரஞ்சு கலரில் கேரட் வச்சா ஒரே கலர்ஃபுல்லாக இருக்கும். பார்த்திங்கன்னா கேரட் வீணாக போயிடுமே நினைக்காதீங்க. இங்கே அணில், முயல்லாம் நிறைய இருக்கும். ஸ்னோமேன் கரையிறப்ப அது வந்து சாப்பிட்ரும். இல்லாட்டி ஸ்னோமேன் கரையிறப்ப நம்ம எடுத்து வச்சாலும் அது சாப்பிட்டுக்கும். நமக்கு வேணும்னாலும் அப்புறமேட்டு எடுத்துகிட்டு அலசிட்டு கேரட்டை சமையலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இந்த ஸ்னோ வந்து பார்த்திங்கன்னா பளிச்சுன்னு வெள்ளையாக சுத்தமான ஸ்னோ. பேர் அன்னைக்கு அப்படி இருக்கும். இப்போ வாய் எப்பயுமே சிரித்த மாதிரி இருக்க ஒரு ஸ்னோமேனுக்கு வாய் போட போகிறேன். ஸ்னோமேனுக்கு கை முன்னாடியே வச்சாச்சு. பார்த்திங்கன்னா கை விழுந்துருச்சு. விழுந்த கையை திரும்பவும் வச்சாச்சு. இப்போ ஸ்னோமேன் குளிரில் இருப்பார் இல்லைங்களா, அதனால் அதுக்கு வந்து ஒரு மஃப்ளர் போடுறோம். வேறு ஒன்றும் இல்லைங்க. சின்ன வயசில் நம்மலாம் ஆற்று மணலில் வீடு கட்டி விளையாடி இருப்போம். ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த வீடெல்லாம் வந்து அலங்காரம் பண்ணுறதுக்கு பக்கத்தில் கிடைக்கிற செடி, கொடி, பூக்கள் எது கிடைக்குதோ அதை வச்சு அழகாக அலங்காரம் பண்ணியிருப்போம். அதுதான் நம்ம ஊரில் ஆற்று மணலில் பண்ணதை இங்கே ஸ்னோ கிடைக்கிறதுனால ஸ்னோவில் செய்கிறோம். அவ்வளோதான். குளிரில் ஸ்னோமேன் செஞ்சதும் சூடாக ஏதாவது குடித்தா நல்லாயிருக்குன்னு தோணுச்சு. அதான் சூடாக ஸ்ட்ராங்காக ஒரு ஃபில்டர் காஃபி குடிச்சிட்டு மிளகு குழம்பு செய்கிறதுக்கு போயிடலாங்க. காஃபி ரெடி. மிளகு குழம்புக்கு எலுமிச்சம்பழம் அளவு புளி எடுத்து ஊற வச்சுருக்கேங்க. இந்த மாதிரி குளிர் நாளில், மழை நாளில் மிளகு குழம்பு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். புளி ஊறிக்கிட்டு இருக்கட்டும். அதுக்குள்ளார வறுத்துட்டு அரைக்கிற பொருள்லாம் என்னென்னு பார்த்துட்டு அதை நம்ம வந்து பொடி பண்ணிக்குவோம். 12 வரமிளகாய் எடுத்திருக்கேன், அதாவது காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன். இந்த மிளகாயை பார்த்திங்கனாலே நல்லா நீளமாக பெருசாக இருக்குது. அப்புறம் 1/2 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி, 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் கடலப்பருப்பு. இது வந்து வெந்தயம் வந்து கொஞ்சமாக இதில் வச்சுருக்கிறது போதும், அது அளவுன்னு இல்லை, கொஞ்சமாக மட்டும் சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் வந்துட்டு உளுந்து. வறுக்கிறதுக்கு பாத்திரத்தை வச்சுட்டு பாத்திரம் சூடானதும் எண்ணெய் இல்லாமல் மிளகாயை மட்டும் முதல்ல தனியாக போட்டு வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. மிளகா வந்து சிகப்பு நிறமாக இருக்கிறது மாதிரியே வறுத்து எடுத்துக்கோங்க. கருப்பாக வேண்டாம். ஏன்னா கருப்பாச்சுன்னா உங்களுக்கு வந்து பொடியில் வந்து அந்த புகைச்சல் வாசனையும் சேர்ந்து வரும். மிளகாயை வறுத்து எடுத்த பிறகு மற்ற பொருள் எல்லாத்தையும் ஒன்றா போட்டு பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கோங்க. கருகாமல் இருக்கிறதுக்கு அப்பப்போ கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க. வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கிட்டாச்சுங்க. இது வந்து கொஞ்சம் ஆறட்டும். ஆறினோன்னு அரைச்சிக்கலாம். அதுக்குள்ளார வந்துட்டு வெங்காயம், பூண்டு குழம்புக்கு ரெடி பண்ணிக்கலாம். வறுத்த பொருளாக ஆறினதும் நல்லா பொடி மாதிரி அரைச்சிக்கணும். வறுத்து வச்ச இந்த பொருளெல்லாம் இப்போ பொடி பண்ணிக்கிட்டேன். இந்த பொடியை வந்து அப்படியே குழம்புக்கு போட வேண்டாம். குழம்பு செய்கிறப்ப எவ்வளோ அளவு போடணும்னு சொல்கிறேன். மீதி பொடியை வந்து எடுத்து வச்சுட்டு உங்களுக்கு எப்பப்போ தேவைப்படுதோ அப்போல்லாம் யூஸ் பண்ணிக்கிங்க.
புளியை கரைச்சி எடுத்துக்கிட்டேன். இது வந்து மிளகு பொடி. மிளகை மட்டும் தனியாக வறுத்துட்டு பொடி பண்ணி வச்சுருக்கிறேன். மிளகு பொடி வந்து 1/2 டீஸ்பூன் எடுத்துருக்கிறேன். தாளிக்கிறதுக்கு கடுகு, உளுத்தம்பருப்பு, வெந்தயம், கருவேப்பிலை, வெங்காயம் கொஞ்சம், பூண்டு கொஞ்சம். அதிகமாக வெங்காயம் பூண்டு சேர்க்கலை, ஏன்னா இது மிளகு குழம்புங்கிறதுனால மிளகோட இது தான் அதிகமாக வந்து இருக்கணும், அதனால் கம்மியாக எடுத்திருக்கேன். இந்த வெங்காயம் பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம் தான். இங்கே கிடைக்கிற வெங்காயம் இந்த மாதிரி இருக்கும். வீடியோவில் பார்க்குறதுக்கு பெரிய வெங்காயம் மாதிரி உங்களுக்கு தெரியலாம். வெங்காயம் பூண்டு சேர்க்காமலும் இந்த குழம்பை செய்யலாம். வெங்காயம் பூண்டு சேர்க்காமல் செஞ்சால் இந்த குழம்பு ஒரு வாரத்துக்கு நல்லாயிருக்கும். பாத்திரம் சூடானதும் நல்லெண்ணெய் ஊற்றிக்கங்க. நல்லெண்ணெய் இல்லைன்னா எப்பயும் நார்மலாக யூஸ் பண்ணுற எண்ணெய் கூட ஊற்றிக்கலாம். ஆனால் மிளகு குழம்புக்கு நல்லெண்ணெய் நல்ல ருசியாக இருக்கும். நான் நல்லெண்ணெய் தான் ஊற்றுறேன். எண்ணெய் கொஞ்சம் அதிகம், நல்லெண்ணெய் ஊற்றுறப்ப நீங்கள் எண்ணெய் கொஞ்சம் அதிகமாகவே ஊற்றிக்கலாம். கடுகு பொரிஞ்சு வரும்போது கருவேப்பிலையை போட்டுட்டு வெங்காயத்தையும் பூண்டையும் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் பூண்டை நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் பூண்டு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ அரைச்சி வச்சுருக்க பொடியிலேருந்து 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டு வாசனை வரும். அப்போ வந்துட்டு கரைச்சி வச்சுருக்கிற புளியை அதில் ஊற்றிடுங்க. ஒன்றே 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துருக்குறேன். குழம்பு நல்லா கொதித்து சுண்டி வரட்டும். இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து உப்பு காரம் செக் பண்ணிக்கோங்க. ஏதாவது உங்களுக்கு வந்து கம்மியாக இருக்குதுன்னா இப்போ நீங்கள் சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் சேர்க்க மறந்துட்டேன். இப்போ கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிட்டேன். இப்போ குழம்பு நல்லா கொதிச்சிட்டு இருக்குது. இப்போ மிளகு பொடி முன்னாடி அரைச்சி வச்சுருந்தீங்களா, அதில் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கிறேன். இந்த மிளகு சேர்க்குறது வந்து உங்களுக்கு எவ்வளோ அளவோ அது மாதிரி சேர்த்துக்கோங்க. நீங்கள் எப்படி காரம் வேணும் என்னங்கிறது மாதிரி பார்த்துட்டு சேர்த்துக்குங்க. ஏன்னா முன்னாடி போட்ட பவுடர்லேயே வந்துட்டு நம்ம மிளகு நிறையா தான் சேர்த்துருக்குறோம். மிளகு பொடி சேர்த்த பிறகு ஒரு 3 to 5 நிமிஷத்தில் வந்து பார்த்திங்கன்னா குழம்பு நல்லா சுண்டி வந்துடும். குழம்பு நல்லா திக்காக வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நான் ஆஃப் பண்ணிடுறேன். இதை விட இன்னும் திக்காக வேணும் அப்படிங்கிறவங்க இன்னும் 1 நிமிஷம் 2 நிமிஷம் விட்டுட்டு ஆஃப் பண்ணிடலாம். மிளகு குழம்பு ரெடி. எங்கள் வீட்டு லஞ்ச் ரெடி. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். நன்றி.